அப்படின்னு அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த இரவு வேலை ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு 2025 வருஷத்தின் 7ஆம் மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் தேவன் உங்களையும் அடியேனையும் காண செய்த கிருபைகளுக்காக இம்மட்டும் அவர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து வருகிற 8ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மளை நிரப்பும்படியாக நம்ம பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமே. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை நம்ம சேர்ந்து கைகளை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட இரண்டு பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சேர்ந்து பாடுவோமா? நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, நம் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, நம்மை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, சேர்ந்து பாடுவோமா? நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? இதுவரை நம்மளை நடத்தி வந்தது அவர் கிருபையினாலே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் எத்தனை விதமான நன்மைகள் செய்திருக்கிறாரே. எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கைலமை கழுகு போல
புதிதாக்கி மகிழ்கின்றார். என்னை இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சேர்ந்து கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாம் கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோரே. எத்தனை ஹல்லேலூயா என்னோடு சேர்ந்து அந்த மூன்றாவது சரணத்தின் கரங்களை தட்டி பாடுவோமா? துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. அந்த டைமுக்காக தான் வெயிட் பண்ணணும். சீக்கிரம் வருவேன் செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்து. கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்து. தீமைகள் என்னை சூழும் நேர. தீமைகள் என்னை சூழும் நேர. தூயவரே ரட்சியும். வருகிற மாதத்துல தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்ல. அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஆதரவற்ற எனக்கு பலன் நீரே அல்லவோ. பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. சேர்ந்து பாடுவோமா? தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ. பேதைகளை மறப்பீரோ. ஏழைகளை ரட்சியும். இயேசுவே மனம் இறங்கும். சேர்ந்து பாடுவோமா?
பெற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. உம்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள், பெற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பல நீரே அல்லவோ. பக்கபல நீரே அல்லவோ. அப்படியே உங்க கரங்களை இருதயத்தின் மேல வைங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 7 மாதங்கள், இந்த 31ஆம் தேதி வரைக்கும், இந்த இரவு வரைக்கும் தேவன் நம்மளை எத்தனை விதமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்து நமக்கு துணையாய் கேடகமாய் சுகத்தை பலத்தை கொடுத்து ஒரு குறைவில்லாதபடி நம்மளை நடத்தி வந்த கிருபைகளின் நினைவுக்கு வந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்திருக்க காரியம் நடக்கலனாலும் இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார்ல. எத்தனை விதமான சூழ்நிலைகளிலும் நம்மளை கைவிடாமல் காத்த தேவனை நோக்கி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்லன்னு சொல்லி அவர் கிருபையை நினைவு கூர்ந்து, அவர் இரக்கத்தை நினைவு கூர்ந்து, அவ்வளவு பரிசுத்தவான்கள்லாம் இல்லை, இன்க்ளூடிங் மீ, நானும் என்ன சொல்றேன், அவ்வளவு பரிசுத்தமாக எல்லாம் நம்ம வாழல. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமான பிள்ளைகள்லாம் நாம இல்லை. உலகத்தில் இருக்கிற நாம் அநேக பாவங்கள், இச்சைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதெல்லாம் தேவன் பொருட்படுத்தாம இந்த 2025ஆம் வருஷத்தின் 7ஆம் மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும், இரவு வேளை வரைக்கும் உங்களை நினைத்து நம் மேல அன்பு வைத்தவராய், நம்ம மேல இரக்கத்தை கொடுத்து இம்மட்டும் இந்த ராத்திரி வேளை வரைக்கும் உங்களையும் அடியனும் காண செய்த கிருபைகளுக்காக, இந்த ராத்திரி வேளை அவருடைய சமூகத்தில் துதிக்க வைத்த கிருபைகளுக்காக, அவர் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, அவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்த கிருபைகளுக்காக, அவர் நம்மளை பலத்தை கொடுத்த கிருபைகளுக்காக, இதுவரை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்மளை தலையை உயர்த்தி வைத்த கிருபைகளை நினைவு கூர்ந்து எல்லாரிடத்துல ஒரு 5 நிமிடம் கொடுக்கிறேன். நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை மாத்திரம் எல்லாரும் வாயை திறந்து பரலோக ராஜாவே, நாங்க உலகத்துக்கு உண்டானவைகளை நாங்க துதிக்கலப்பா. நீ பரம தகப்ப ராஜாவே, பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இந்த காலை வேளையில தேடுகிற பிள்ளைகள், உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாலை ஸ்தோத்திர பலி. உங்கள் அருகாமையில உங்கள் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தான். அப்பா 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 அப்பா, சத்தத்தை உயர்த்தி எங்களுக்கு இந்த மாதத்துல அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, இந்த மாதத்திலே எல்லா விதமான அதிசயமான காரியங்கள் என் வாழ்க்கையில செய்வீராக. எனக்கு ஆலோசனையை நீர் கட்டளையிடுவீராக. ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே, அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, உங்களுக்கு அந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த 8ஆம் மாதத்தில் எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறந்து அப்பா 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 அப்பா, உங்களுக்கு தான். அப்பா அப்பா
அப்பா அப்பா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவன் நாம மகிமைப்படுத்தும்படியாக இந்த மாதத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறாரு. அவர் அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறாரு. கரங்களை உற்சாகமாய் தட்டி எங்கள் சரீரங்கள்ல, எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் சபைகளில், எங்களுடைய தேவைகள்ல உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சொல்லி எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி இந்த 8ஆம் மாதத்தின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில, எங்கள் சரீரத்தில் வேணும் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 8ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வரும். தேவன் சபைக்கும் உங்களுக்கும் அடியேனுக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுக்கு குடும்பத்திற்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாக்குத்தத்தம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்ல அழுது புலம்புவீர்கள். எப்படியா? அதுதான் சொன்னேன், வித்தியாசமான ஒரு வாக்குத்தத்தம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஹலோ, ஒரே ஒரு வேர்ட்ல மாத்திடுறாரு. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 7 மாதங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையா? இதுவரை கலங்கி காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிற அளவுக்கு இதுவரைக்கு துக்கத்தோட காணப்படுகிறதான தேவச்சனமே, உங்களை பார்த்து இந்த 8ஆம் மாதத்தில் என் தேவன் கட்டளையிடுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வார்த்தையா இருந்தாலும் இந்த வார்த்தையை இந்த மாதத்தில் என் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்ன துக்கம் பாஸ்டர்? எதிர்பார்த்த காரியம் நடக்கலனாலே துக்கம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மற்றவங்க நம்மளை ஏளனமாய் பேசினாலே துக்கம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவர்கள் நம்மளுக்கு விரோதமாய் எழும்பிட்டா நம்மளுக்கு துக்கம் தான். ஹல்லேலூயா. இந்த துக்கத்தை என் தேவன் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு மாற்றுவார், எப்பொழுது மாற்றுவார்? 2 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக 3 காரியம். நான் 2 காரியம் இப்போ சொல்லிட்டு 3வது காரியம் கடைசியை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. முதல் காரியம், யாருக்கு இந்த மாதத்தில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்றால் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் யாருக்கு இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று தேவன் வேண்டுகிறார்னா, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும். முதல் காரியம், தேவன் எப்போ யாருக்கு சந்தோஷமாய் துக்கத்தை மாற்றுவார்னா அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. 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 முதல் காரியம் என்னமா? யாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்? எப்ப விசுவாசிக்கணும்? எல்லாம் இருக்கும்போது விசுவாசிக்கிறது இல்ல, எதுவுமே நடக்காதப்போ விசுவாசிக்கிறதா விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரகாசமான ஒளி தெரியும் போது ஆண்டவர் தான் சொல்லக்கூடாது, எதுவுமே இல்லாம. ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத போது உள்ள இருக்கிறது தான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் எனக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார், ஆண்டவர் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறதா விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் காரியம், யாருடைய துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்ற போகிறார் இந்த மாதத்துல? விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு. 2வது காரியம் எடுத்து வாசிங்க. யாருக்கு எப்போ என் தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவான்? அதுல 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும்
உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறபடிக்கு. டோட்டலா ஒரு வார்த்தை. ரெண்டாவது காரியம், தேவனிடத்துல நம்ம எப்படி சொல்றேன், அன்புல ஒரு மனம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் எப்படி இருக்கணும், தேவன் மேல அன்புல ஒருமனப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அது குடும்பமா இருக்கலாம், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எப்படி தேவன் அனுப்பி எந்த காரியமா இருந்தாலும், யாரால் அனுப்பப்பட்டார் இயேசு? பிதாவானவர் தான் அனுப்பப்பட்டார். அவராலையும் அதிசயம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். ஆனா ஒவ்வொரு கருத்தையும் யார் இடத்துல போய் கேட்கிறாரு? பிதாவிடத்துல போய் தான் முறையிடுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு செய்யணும் இந்த மாதத்துல. ஹல்லேலூயா. அதுதான் அன்பு. அன்பா இருக்கிறவங்க எதையும் ஆண்டவர் இடத்துல மறைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? அன்பாய் நேசிக்கிறவங்க ஒன்று கூட மறைக்கவே மாட்டாங்க. எதா இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவாங்க. ஆமென். எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அதிலே ஒரு காரியத்தையும் சொல்லி அதிலே ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதானம் உண்டாயிருக்கும். எப்ப சமாதானம் வரும், எப்ப சந்தோஷம் வரும், எப்ப ஆசீர்வாதம் வரும்னா சொல்லுங்க, எப்போ வரும்? நம்ம துக்கம் மாறும்போது தான் இதெல்லாம் நடக்கும். ஆமே. உண்டாயிருக்கும். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஹலோ, உபத்திரவத்தின் மத்தியில திடனா இருக்கணும். அதுதான் இங்க வார்த்தையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி இந்த மாதத்துல நாம இந்த பிசாசான சத்ருவான பிசாசை நம்ம ஜெயம் கொள்ள போகிறோம்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாக மாற போகிறது. ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பண்ணணும்? அப்போ அவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது அவர் மேல அன்பா இருக்கணும். மூன்றாவது உபத்திரவத்தில் திடனா இருக்கணும் அவர் இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல எப்படி அன்பா இருக்கணும், அந்த ரெண்டாவது காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். இது கற்பனை. இது நம்ம செய்யலாமா செய்ய வேணாம்லாம் யோசிக்கூடாது. இது கண்டிப்பாக செஞ்சாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு இருந்துட்டா விசுவாசம் தானா வரும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, அப்பா என்னதான் அடித்தாலும் திரும்பி யார்கிட்ட தான் போவாங்க? அப்படியே ஓட்டுருவாங்களா? நிறைய காரியங்கள் இருக்கு. இதை குறித்து நான் டீட்டெயிலாக அந்த வாரத்தில் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அன்பா இருக்கிற பிள்ளைகள் திரும்ப அப்பாவிடத்தில் வந்துடணும். ஆமென். இந்த 7 மாதங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தா, தேவனுடைய காரியங்களுக்கு விலகி சென்றிருந்தா, ஒரு சில காரியங்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்திருந்தா, இந்த 8ஆம் மாதத்தில் மீண்டும் ஒரு விசை கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களாய் அவர் நம்மளுக்காக பாடுபட்டார். அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால் நம்மளுக்கு கழுவப்பட்டு இருக்கிறோம் சொல்லி தேவனிடத்தில் திரும்பும் போதுதான் உங்களுக்கு தேவன் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உங்களுடைய ஆள்காட்டி விரலை அந்த 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வைத்து இந்த நம்மளுடைய துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், அவர் மேலே அன்பு வைக்கிற பிள்ளைகளாய், நம்மளுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் மேலே திடனாய் இருக்கிற பிள்ளைகளாய், நம்மளுடைய துக்கங்களை எல்லாவற்றையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்ம துக்கங்களை எல்லாம் தேவன் மாற்றும்படியாக விசுவாசத்தோட கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைப்படும்படியாக இந்த 8ஆம் மாதத்தில் நம்மளுடைய எல்லா துக்கங்களையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றப்படும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் வருஷத்து 8ஆம் மாதத்தின் முதல் தேதி கால வேளையில் அருமையான பிள்ளைகளையும் அடியேனையும் நம்முடைய சமூகத்தில் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷித்தமாய் அநேக இக்கட்டுகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், வியாகுலத்தின் மத்தியில் அப்பா எங்களுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு உலகத்தார் சந்தோஷப்படுகிறார்கள். அப்பா,
ஆனாலும் இந்த மாதத்தில் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லி இருக்கிறீர்கள். நாங்க விசுவாசித்து கடந்து போகிறோம். உன் மேல அன்பு வைத்து நாங்க கடந்து போகிறோம். இந்த உபத்திரத்தின் மத்தியில் உன் மேல நாங்க திடமனதோட கடந்து போகிறோம் ராஜா. இந்த மாதத்தில் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தந்து எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துக்கங்களையும் நீ சந்தோஷமாய் மாற்றுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்க, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தை கரங்களில் ஒப்புக் கொடுக்க, என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ இந்த 8ஆம் மாதத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் நடந்து பிரதான சாட்சிகளோடு வந்து நிற்க நீ கிருபை பாராட்டுவீராக. எல்லா துக்கங்கள் மாறட்டும், எல்லா கவலைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் விடுதலையாவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த மாதத்தின் முதல் தேதி காலை வேளையில அருமையான சபை விசுவாச பிள்ளைகள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆளுகை செய்து ஆலோசனை கொடுத்து எல்லாவித காரியத்தையும் ஜெயமாய் முடிக்க நீ கிருபை பாராட்டு. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களும் வர தடப்பட்ட மக்கள் மேலே பேசுகிறாங்க. நாட்டுக்காம சாட்சியோடு வந்து நிற்க நீ கிருபை பாராட்டுங்க. நீரே ஆசீர்வதி. மீட்பு இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களில் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. உங்கள் துக்கங்கள் யாவையும் சந்தோஷமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.